நண்பர்களே, ஒரு சிறப்பான சாப்பாடு தான். அதுவும் போச்சா, காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை. போ, இதுக்கு மேலே சூடு ஒன்றாலும் அது ஒன்றுக்கு நடந்திருக்காது. போ அப்பா, அப்படி சுட்டு பொசுக்குது. நண்பர்களே, நம்ம எப்பயுமே காசு இருந்தால் கேஎஃப்சி சிக்கனு, காசு இல்லையா அதனுடைய கால் பகுதி தான் சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு தரமான கோழி கால் தான். நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் சர்வினா, என்னடா சர்வினா, என்னடா நம்ம வீட்டில் கோழி கால்ற சர்வினா. ஏய், ஆவி பறக்க பறக்க நண்பர்களே, பார்த்தீங்களா நண்பர்களே, ஆவி பறக்க பறக்க சர்வினா. ஆக தரமான சர்வினா, அருமையான கால்றா. மீசமணி போட்டு விட்டு வெளுன்னு விடுடா. ஆக துள்ளுதே காலு துள்ளுதுடா மீசமணி. ஆஹா, அருமையான கிரேவி. கோழிக்கால் கிரேவினால கோழிக்கால் கிரேவி தான் இந்த உலகத்திலேயே அதிக சுவையும் அதிக மனமும் ஒரே இருக்கிற ஒரே ஒரு உணவு அப்படின்னா நம்ம கோழிக்கால் தான். மாற்றி வச்சு அடிப்போம் நண்பர்களே. இங்கே வாங்க, எல்லாம் இங்கே வாங்க. அடடடா, ஆஹா, பட்டாவத்தை மட்டும் நொறுக்கியிருக்கா என் பொண்டாட்டி இன்னைக்கு. ரொம்ப காரமாக இருக்குது. ஹெவியாக மிளகாய் போட்டியடி. சுடு 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 சோத்தில் இந்த கோழிக்காய் கிரேவி போட்டு திண்டோம்னா உண்மையிலேயே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு நண்பர்களே. விளையாட்டு சொல்ல, காசு இருந்தால் கேஎஃப்சி சிக்கனு, காசு இல்லையா கோழிக்கால் தான். ஆனால் அந்த சிக்கனோட இந்த சிக்கன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஹா, சுவையாக இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரேவின்னா தாண்டா கிரேவி. சொல்கிற மாதிரி இல்லை. ஆஹா, செம்ம. ஆஹா, நண்பர்களே, நான் விளையாட சொல்ல, உங்கள் வீட்டில் எடுத்து சமைச்சது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் மீசமணி சொன்னது உண்மையா பொய்யான்ட்டு. மல்லிகைப்பூ மாதிரி வந்து போச்சு. உனக்கு என்ன வைக்கிறேன். அசைவ உணவுகளையே எனக்கு பிடிச்ச ஒரே உணவு கோழிக்கால் தான். நீ மட்டனை வை, சிக்கனை வை, அது வை, இது 10 ரூபாய்க்கு வாங்கின கோழிக்கால் தான் எனக்கு பிடிக்கும். இதில் உள்ள டேஸ்ட்டும் சுவை இந்த உலகத்தில் சாப்பிட்டவங்களுக்கு மட்டும் தெரியும்.
காசு நம்ம வீட்டில் இல்லையா, ஆனால் சிக்கன் சாப்பிட போல இருக்கா, நேராக கோழி கடைக்கு போங்க. 10 ரூபாய்க்கு 20 ரூபா கொடுங்க. நல்லா விடுகால் நல்லா வீட்டில் வந்து மூடி மிளகாப்பொடி புளியெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் நினைக்கலாம் என்னடா கோழிக்கால் வீடியோ போகிறான்ட்டு. நமக்கு அவ்வளோதானே வருமானம் வருது. அவ்வளோ போகும். உரப்பு சுவை சுவை சுவைனாலே கோழிக்கால் தான். கோழிக்கால்னாலே சுவை தான். இதனால் வந்து இர்பான் பாதன் மாதிரியும் சாப்பாட்டு ராமி மாதிரிலாம் வீடியோ போட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு என்ன வசதி வாய்ப்பு இல்லை, கேமரா இல்லை, அவங்கள மாதிரி சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லை எடுத்து வைக்கிற லெவலுக்கு. அதனால் அவங்கள குறை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். உரப்பு காரம் அந்த லெவலுக்கு எல்லாமே தரம் நிறைய சுவைந்துருக்கு. ஆஹா,
உனக்கு 2 கால் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, சாப்பிடுங்க. ஓகே, ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு வைக்காம சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நக்கனாத்த என்ன பண்ணுவோம், டேஸ்ட்டாக இருக்கு. தரமான இன்றைக்கி ஒரு சாப்பாடு, மதியம் புதன்கிழமை மதியான சாப்பாடு தரமான சாப்பாடாக இருந்துச்சு. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடுவது மதுரை மிசமணி. என்னுடைய அன்பு மகள் மதுமிதா, என் அன்பு மனை பொண்டாட்டி முத்துலட்சுமி சர்மிதா. எங்கள் குடும்பத்துடன் உங்களை மகிழ்விக்கிறோம். எங்களை நீங்கள் மகிழ்விச்சா சந்தோஷமாக ஹேப்பியாக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சா எங்கள் லைக் ஒன்று சைக்கிள் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. நன்றி, வணக்கம்.